முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அம்மா அம்மா அத்தை ஸ்னேகா, யாருக்குமே இந்த நேரம் தான் காதலே விழுகாது. வீட்டுல இருக்கீங்களா இல்லையா? அகிலா அத்தை, ஸ்னேகா, நந்தினி, ஜெகன், ஷட், எங்க தான் போய் தொலைஞ்சிங்களோ தெரியல வீட்டுல உள்ளவங்களா. அகில் மாமா, பிரசாந்த் மாமா, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம், வீட்டுல தானே இருந்த, கீழே கூட இறங்கி வர மாட்டேன். எங்க உங்க அம்மா? ஏன் மாமா, என்னாச்சு? ஸ்னேகா, உங்க அம்மா எங்கன்னு கேட்டோம். உங்க அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க, கூப்பிடுறேன். திடீர்னு இவங்க 3 பேருக்கு என்னாச்சு? இவ்வளவு கோபப்பட்டு இருக்கானுங்க. ஒருவேளை நம்ம அம்மாவுக்கு போட்டு கொடுத்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்களோ? கண்டிப்பா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு கோபப்பட்டு இருக்கானுங்க. என்ன ஸ்னேகா மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருக்கா? உங்க அம்மா கூப்பிடு. இந்த கூப்பிடுறேன் மாமா. இப்ப அம்மா வந்து என்னதான் சமாளிக்க போறாங்களோ தெரியல. இவனுங்க இருக்க கோவத்தை பார்த்தா கண்டிப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணிடுவானுங்க. பேசாம ஃபர்ஸ்ட் மஞ்சுவை கூப்பிடுவோம். மஞ்சு. ஏய், உன்னை உங்க அம்மா கூப்பிட சொன்னா மஞ்சு கூப்பிட்டு இருக்கா? இல்ல மாமா, நான் மஞ்சு கூட தான் பேசிட்டு இருந்தேன். அதனால தான் அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பால, நான் இங்க வந்துட்டேல, அதான் அவளையும் கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். உன்னை யாரை கூப்பிட சொன்னமோ நீ அவங்கள மட்டும் கூப்பிட்டா போதும். என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சுனா? ஸ்னேகா, எதுவும் பிரச்சனையா? ஏனே தெரியல மஞ்சு, அப்போல இருந்து சத்தம் தான் போட்டுட்டு இருக்காங்க. நானும் ஏன் சத்தம் போடுறீங்க, எதுக்கு கோவமா இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். ஆனா கோவமா தான் இருக்காங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அகிலண்ணா, என்னாச்சு? எதுக்காக சத்தம் போடுறீங்க? மஞ்சுமா, அம்மா எங்க? அண்ணா, அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே பிள்ளையார் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸ்னேகா, சொல்லுங்க மாமா. உங்க அம்மாவை கூப்பிடு. ஏனா எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க? என்னாச்சு? மஞ்சு, நீ உள்ள போ. கார்த்திக் அண்ணா, நீயாவது சொல்லணும். எதுக்கு நான் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக கோவமா இருக்கீங்க? அதான் பிரசாந்த் சொன்னால, நீ உள்ள போ. பாத்தியா மஞ்சு, உங்க அண்ணெல்லாம் உங்ககிட்டே கோவப்படுறாங்க. நீ உங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. நீயே சொல்லிருக்க உங்க அண்ணெல்லாம் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு. பாரு, நீ கேட்ட கேள்விக்கு கூட உங்க அண்ணன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேச்சா, எங்க அண்ணெல்லாம் அப்படி கிடையாது ஸ்னேகா. எங்க அண்ணெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. அது மட்டும் இல்ல, இப்ப 3 அண்ணனும் செம்ம கோவத்துல இருக்கானுங்க. எதுக்கு கோவமா இருக்கானுங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த கோவத்தை என் மேல காமிச்சிருவானுங்கன்னு பயந்துட்டு தான் உள்ளப்ப சொல்றானுங்க. அப்படியா? உனக்கு அப்படியே தெரியுது, ஆனா எனக்கெல்லாம் அப்படி தெரியல. ஏய், உன்னை நான் உங்க அம்மா கூப்பிட சொன்னேன். மஞ்சு, பாத்தியா எப்படி கத்துறாங்க அகில் மாமான்னு? அகிலண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருண்ணா. எதுக்காக சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. மஞ்சு, நான் உன்னை உள்ள போ சொன்னேன். சரி நான் கோவப்படாத இரு. ஸ்னேகா, அதான் அண்ணாலாம் அத்தை கிட்ட பேசணும்னு சொல்றாங்களே, நீ அத்தை கூப்பிடு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மஞ்சு. 3 மாமாவும் செம்ம கோவத்துல இருக்காங்க. எதுக்கு கோவமா இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனா அம்மாவே தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? அப்படிலாம் என் அண்ணா அனாவசியமெல்லாம் யாரையுமா ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாத, அத்தையை கூப்பிடு. அதான் நான் இருக்கேன்ல. சரி ஓகே, அதான் நீ இருக்கேன்னு சொல்லியிருக்கல, சோ கூப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா. என்னடி? இங்கதான் இருக்கேன். என்ன அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன ஸ்னேகா, என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, நான் ஒன்னும் உங்களை கூப்பிடல. இந்த அகில் மாமா, பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா, இவங்க தான் உனக்கு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கப்பா, கூப்பிட்டுருந்தீங்களா? ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்க கூப்பிட்டு இருந்தோமே, உங்க காதுல விழுகல? உங்க பொண்ணு கூப்பிட்ட உடனே வரீங்க, நாங்க கூப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? இல்லப்பா, எனக்கு கேட்கவே இல்ல. அவதான் வேகமா கூப்பிட்டா. நீங்க பொறுமையா கூப்பிட்டுருப்பீங்களா என்னமோ. என்ன பொறுமையா கூப்பிட்டமா? உங்க ரூம்க்கு அடுத்து 2 ரூம் தள்ளி தான் ஸ்னேகா ரூம் இருக்கு. அவ சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வரா, உங்களால வர முடியாதா? அதான் சொன்னலப்பா, எனக்கு சத்தமே கேட்கல. கேட்காதுதான், நாங்கெல்லாம் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்காதுதான். ஐயோ தம்பி, அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அண்ணா, ஏன் நான் இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேசுனா. மஞ்சு, உன்னை நான் எப்போ உள்ளப்போ சொல்லிட்டேன், ஆனா என் பேச்சுக்கு நீ மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. அண்ணா அண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. நீங்களாம் ஏதோ கோவத்துல இருக்கீங்க, அதனால தான் தனியா விட்டுட்டு போக பயமா இருக்கு. ஸோ அதனால தான் நான் நின்றுட்டு இருந்தேன். உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுலாம் இல்லைண்ணா. இங்க பாரு மஞ்சு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணா, நீங்களாம் எதுக்காக இப்ப இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? மஞ்சு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஸ்னேகா, நான் உள்ள போறேன். அண்ணாலாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு, நீ எனக்காக நில்லு இங்கே. இல்ல ஸ்னேகா, அண்ணா இவ்வளோ கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, என்ன உள்ள போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உள்ள போறேன். என்ன மஞ்சு, நீ எங்களை தனியாக விட்டுட்டு போறேன்னு சொல்ற? மாமா பத்தியா எவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னு? அவங்க ஏதாவது எங்களை அடிச்சு குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? சச்சா, அண்ணா பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஸ்னேகா? அது எப்படி உங்களை போய் அடிப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, அண்ணா யாராவது தப்பு பண்ணா மட்டும் தான் கண்டிப்பாங்க. சோ நீ எதுக்காக பயப்படுற? நம்ம யாரும் தப்பு பண்ணல, அப்போ நீ ஃப்ரீயா விடு. இருந்தாலும் மஞ்சு, நீ எங்க கூடவே இரு ப்ளீஸ். இல்ல ஸ்னேகா, தப்பா எடுத்துக்காத. 3 அண்ணாவும் செம்ம கோவத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்ன உள்ள போ சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. நான் தான் உள்ள போகாம இங்கே நின்னுட்டு இருக்கேன். ஆல்ரெடி அண்ணாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விரிசல் விழுந்துருச்சு. இதுக்கப்புறமா அண்ணா சொல்றதெல்லாம் கேட்காம இருந்தேன்னா கண்டிப்பா அண்ணாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விரிசல் விழுந்துரும். கண்டிப்பா அண்ணாலாம் என்கிட்ட பேசாம கூட போகலாம். சோ தப்பா நினைக்காத ஸ்னேகா, நான் உள்ள போறேன். என்ன மஞ்சு, நீ இப்படி பேசிட்டு இருக்க? அப்ப எனக்காக ஜெகனுக்காகலாம் இருக்க மாட்டியா நீ? அப்படி சொல்லல ஸ்னேகா, கண்டிப்பா உங்களுக்காக நான் இருப்பேன். ஆனா என் அண்ணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தப்பு பண்ணா மட்டும்தான் கண்டிப்பாங்க. கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் பயப்படுற? அண்ணா எதுக்கு கூப்பிட்டானோ பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். என்ன இவ பாட்டுக்கு அண்ணன் மேல உள்ள பாசத்துல அண்ணன் சொன்ன உடனே உள்ள ஓடிட்டா. இப்ப என்ன பண்றது? நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ஜெகன் இவளை முழுசா மாத்திருப்பானு. ஆனா இவ அண்ணக்கான சொன்ன உடனே உள்ள ஓடி போயிட்டா. இப்ப இவனுங்க எதுக்காக கோவமா இருக்கானுன்னு கூட தெரியல. ஏய், சொல்லுங்க மாமா. பத்திரிக்கை, தாலி இதெல்லாம் வாங்குறதுக்கு வீட்ல இருந்து யாராரு போனா? அது வந்து மாமா, அம்மாவும் மகேஸ்வரி அத்தை அப்புறம் கலாத்தா 3 பேர் தான் போனாங்க. ஓ, அப்ப இவங்க 3 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா மாமா, அவங்க 3 பேர் மட்டும் தான் போனாங்க. நீ போகல?
இல்ல மாமா நான்லாம் போகல. அதான் நீ போகல, அப்போ உள்ள போ. ஏன் மாமா என்ன உள்ள போக சொல்றீங்க? உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு, நீ உள்ள போ. என்ன அகில் மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. என் பொண்ணு ஒன்றும் வெளியாள் கிடையாது. ஓ அப்படியா? உங்க பொண்ணு முன்னாடி நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்களுக்கே பிரச்சனை இல்லைங்கும் போது எனக்கு என்ன அதை பத்தி. என்ன என் பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்பட போறேனா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. பத்திரிக்கை தாலி இதெல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னிதான் உங்ககிட்ட பத்திரிக்கை தாலியெல்லாம் காட்டணும்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். அதுல என்ன பிரச்சனை? சேச்சா, நீங்க வந்ததுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா வந்து ஒரு காரியம் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுலதான் பிரச்சனையே. இவனுங்க இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா கண்டிப்பா அவளை அடிச்சது இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னத்த அமைதியாவே நிக்கிறீங்க? என்ன பண்ணணும் ஞாபகம் இல்லையா? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்கிட்ட கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சத்த? அதான் நீங்க ஒண்ணும் பண்ணல, அப்புறம் எதுக்கு பதறீங்க? என்ன மாமா என்னாச்சு? எதுக்காக கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏய், நான் உங்ககிட்ட பேசல, உங்க அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இல்ல மாமா, நீங்க இவ்வளவு சத்தம் போட்டு பேச மாட்டீங்களே, அதான் என்ன புதுசா இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். எல்லாத்துக்கும் காரணமே உங்க அம்மா தான். என்னப்பா விஷயம் என்னன்னு சொல்லாம மொட்டை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? அது எப்படி அந்த காரியத்தை நடத்தினதே நீங்க தானே, உங்களுக்கே தெரியாம இருக்குமா என்ன? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி புரியும்? தப்பு பண்ண உங்களுக்கு என்னைக்குமே நம்ம பண்ணது தப்புங்கிறது எப்போதுமே புரியாது. என்ன கார்த்திக் மாப்பிள்ள, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நாங்களும் நீங்களே ஒத்துப்பீங்க தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க போலயே. என்னப்பா என்னத்த நான் ஒத்துக்கணும்? அண்ணில அந்த நேரமா பார்த்து என்கிட்ட இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க மேல கோவப்படுவாங்க. ஓ, உங்ககிட்ட கோவப்பட்டு கத்துனதுக்காக அம்மா எல்லாம் எங்க மேல கோவப்படுவாங்க, அப்படித்தானே? ஆமா, உங்களுக்கே உங்க அம்மா பத்தி தெரியும்ல. நான் எப்படி பார்த்தா நீங்க எல்லாம் கோவமே படக்கூடாது. நீங்க பண்ண காரியத்துக்கு நீங்க எல்லாம் வெக்கம் தான் படணும். என்னப்பா விட்டா ரொம்ப பேசிட்டு போறீங்க? உங்க வயசானே என் வயசானே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நீங்க முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, அதுக்கப்புறமா மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன் நான் தெரியாம தான் கேட்கிறேன், வயசுக்கு மரியாதை கொடுக்கல வயசுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்களே, சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே, அப்படி இருக்கப்போ எப்படி மரியாதை கொடுக்க தோணும்? என்னப்பா அகில், பிரசாந்த், கார்த்திக், நீங்க 3 பேர் வேணும்னே என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஏன்பா என் மேல எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கோவம்? நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க? இதே இடத்துல உங்க அம்மா இருந்தாங்கன்னா இப்பெல்லாம் பேசியிருப்பீங்களா? நான் யாரு? அத்தை தானே, அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, தப்பு தான். யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா கேட்கதான் செய்வோம். என்னப்பா அப்போல இருந்தா நான் தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணேனா? ஆனா எனக்கு இது ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிதான் உடனே அந்த விஷயத்த மறக்கறாங்களோ தெரியல. அதானே, நம்ம பண்ணது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அது என்ன தப்புங்கிறது மனசுக்குள்ளே இருந்திருக்கும். நம்ம பண்றது எல்லாமே தப்பா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கார்த்திக் தம்பி, நான் என்ன பண்ணேன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க, அது தப்பா ரைட்டாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓ, உங்க மனசுல அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கா? என் பர்சனல் செக்ரட்டரியை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அடிச்சது மட்டும் இல்ல, அசிங்கமா பேசியிருக்கீங்க. ஓ, இதுக்கு தான் இவ்ளோ கொந்தளிச்சிட்டு இருக்கீங்களா 3 பேரும்? அவளை நான் தான் அடிச்சேன். நான் அடிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. சொல்லப்போனா நான் பண்ணதுதான் கரெக்ட். ஸ்டாப் இட் அத்த. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு அப்பாவி பண்ண அடிச்சது இல்லாம நான் பண்ணதா கரெக்ட்னு சொல்லுவீங்க? எந்த விதத்துல நீங்க பண்ணது கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? அகில் மாமா, போய் அந்த பெக்கர் கேர்ள்ஸ்க்காக எங்க அம்மா கிட்ட சண்டைக்கு வரீங்களா? அவளுக்கு எங்க அம்மா அடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு நிஜமாவே பணத்துக்காக தான் உங்களை எல்லாம் வளைச்சு போட பாக்குறாளுங்க. அதுக்காக தான் எங்க அம்மா அடிச்சிருக்காங்க. அந்த பிச்சைக்காரங்களுக்குலாம் ஒரு அடி இல்ல 4 அடி சேர்த்து கொடுத்திருந்தாலும் தப்பே கிடையாது. அகில், இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா தொலைச்சிருவேன். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்கா? என்னடி ஆவுனா அவங்கள பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கா? டெய்லி அவங்க குடும்பத்துக்கு நீ தான் பிச்சை போட்டு பாத்துக்கிறியா என்ன? இல்ல அவங்க தான் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? இன்னொரு தடவை இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சுன்னு பாயை புடிச்சு கிழிச்சிருவேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இவ்ளோ பேசுறீங்க? அவளுக்கு நிஜமாவே நம்ம கம்பெனில தானே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் நிறுத்தடி. யார்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கா? சொல்ல போனா நீ தான் உங்க அண்ணன் சம்பாதிக்கிற காசுல அவங்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சொந்தமா உழைச்சி தான் சொந்த காசுல டெய்லி சாப்பிடுறவங்க. உன்ன மாதிரி அண்ணங்காரன் காசுல வாழ்றவங்க அவங்க கிடையாது. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு? என்ன சொன்ன? நம்ம கம்பெனில பிச்சை எடுக்கிறாங்களா? கம்பெனில அவங்களோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல போனா என் ஒர்க்கர்ஸால மட்டும் தான் என் கம்பெனி இவ்வளவு டாப்ல இருக்கு. அப்படியாப்பட்டவங்கள ஈஸியா பெக்கர்னு சொல்லிட்டு இருக்கா? அதர்வைஸ் நம்ம கம்பெனில எங்க கம்பெனி ஒரு கம்பெனியை உருவாக்குறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. உனக்கெல்லாம் எங்கேருந்து அது புரிய போகுது? அண்ணன் சம்பாதிக்கிற காசுல ஈஸியா செலவு பண்ணிட்டு இருக்கல, உனக்கெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் புரிய போகுது? ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்து பாரு, அப்பதான் புரியும். இன்னொரு தடவை அவங்களை பெக்கர்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. நல்லா திங்க் பண்ணி பாரு ஸ்னேகா, அப்பதான் புரியும் யார் பெக்கர்னு. மாப்பிள போதும், நீங்க அளவுக்கு அதிகமாவே பேசிட்டீங்க. என்ன மாப்பிள, என் பொண்ணும் அவளுகளும் ஒன்னா என்ன? சேச்சா, கண்டிப்பா இல்லத்த. உங்க பொண்ணும் அவங்களும் ஒன்னே கிடையாது. அவங்க 3 பேரோடய உங்க பொண்ணை கம்பேர் பண்றது இல்ல. அவங்க 3 பேர் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ. மாப்பிள ஸ்டாப் இட். நீங்க கத்துறதால மட்டும் நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்னு ஆயிடாது. நீங்க பண்ண ஒரு காரியத்தால எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கம்பெனிக்கு அசிங்கம். அந்த அசிங்க பிடிச்சவங்களை அடிச்சது உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? அத்த, இப்பதான் சொன்னேன், அவங்கள பத்தி பேசுறதுக்குலாம் இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எவ்வளவு ஒருத்தங்களுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா மாமா? ஃபேமிலில இருக்க எங்களை எல்லாம் விட உங்களுக்கு அவளுக்கு தான் முக்கியமா இருக்காங்கல்ல. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா மாமா? போய் அந்த பெக்கர். ஏய், இவ்வளவு தூரம் அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திருந்தல நீ? ஏன் ஸ்னேகா, இப்பதானே சொன்னோம் அவங்கள பெக்கர்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் நிலைமை யோசிச்சு பாருன்னு.
அது எப்படி சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள மறுபடியும் அந்த வேர்டை யூஸ் பண்ற? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நீ ஒரு நல்ல மனுஷியா இருந்தா நாங்க என்ன சொன்னோங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். மனசு ஃபுல்லா வன்மம் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி புரியும்? ஏன் ஸ்னேகா, அவங்க 3 பேரும் உன்னை அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க 3 பேர் மேலே இவ்வளவு வன்மத்துல இருக்கா? இதோ இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி, இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக நான் அவளுக்கு மேல இவ்வளவு வன்மமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இதோ இப்ப கூட அவளுக்கு 3 பேருக்காக நீங்க 3 பேர் வந்து நிக்கிறீங்களா, இதுக்காக மட்டும்தான் அவளுக்கு மேல வன்மத்தோட இருக்கேன். ஓ, இதுக்காக தான் நீ அவங்க 3 பேர் மேலே இவ்வளவு வன்மத்தோட இருக்க, அப்படித்தானே? ஆமா அப்போ லைஃப் லாங் இதே வன்மத்தோடயே இரு. மாமா, நீங்க 3 பேரும் இந்த ஸ்னேகாவை லேசப்பட்ட ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்பயும் சொல்றேன், இதுக்கப்புறமும் நீங்க 3 பேரும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, கண்டிப்பா அவளுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், யாரு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. யாரடி மிரட்டி பாக்குற? நாங்க 3 பேர் யாருன்னு தெரியும்ல? ஆமாண்டி, அவளுக்கு 3 பேருக்காக தான் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும் உன்னால? இங்க பார் ஸ்னேகா, உன்னை பார்த்து பயப்படுற ஆளு நாங்க கிடையாது. அதர்வைஸ் அவங்களை தொடணும்னு நினைச்சு கூட பார்க்காத ஸ்னேகா. அதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். எங்க 3 பேர் கோவமும் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது ஸ்னேகா. தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படாத, தாங்க மாட்டேன். ஒழுங்கா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? குடும்பத்துல இருக்கவங்களே இந்த மிரட்டுறீங்க. என் பொண்ணை அழிச்சிருவேன் அது இதுன்னு பேசுறீங்க. அகிலாத்த, நான் ஒன்னும் சும்மா சொல்லிக்கிட்டு இல்ல. இவ மட்டும் அவங்க 3 பேர் விஷயத்துல தலையிட்டான்னு வைங்க, இந்த அகிலோட கோவம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல? ஆ தெரியும் அகில். சரி, நான் பாத்துக்கிறேன். சாரிப்பா, தெரியாம ஏதோ பேசிட்டா. என்னத்த ஞாபகம் வந்துருச்சா? அகில் ஏதோ தெரியாம பேசிட்டா, விடுப்பா. அம்மா, நான் ஒன்னும் சும்மா சொல்லல. அவளுக்காக இவங்க வந்து பேசினாங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். ஸ்னேகா, வாய மூடு, உள்ள போ. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, உள்ள போ. அவளுகளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுக்கே இந்த பாடுபடுத்திட்டானுங்க. நம்ம வேற அவளுகளை அடிச்சிருக்கோம். இதுக்கு என்ன பாடுபடுத்த போறானுங்களோ தெரியல. பேசாம நம்மளே மன்னிப்பு கேட்டுடலாம். ஆனாலும் அவளுகளை சும்மாவே விடக்கூடாது. இதுக்கப்புறம் அவளுகளை என்ன பண்ணலாங்கிற பிளான்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இவனுங்களை சமாளிக்கணும். தம்பி அகில், நான் தப்பா ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம அந்த பொண்ணுங்களை அடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவங்க 3 பேர் விஷயத்திலயும் நீங்களும் உங்க பொண்ணு தலையிடணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. ஒருவேளை உங்களாலேயோ உங்க பொண்ணாலேயோ அவங்க 3 பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இப்போ வாயால பேசுற மாதிரிலாம் அப்போ பேசிட்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. அகில், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதப்பா. அண்ணி 2 பேரும் தான் சொன்னாங்க, உங்க நடவடிக்கை எதுவும் சரியில்லை, நீங்க போய் பேசுறீங்க அது இதுன்னு அவங்களாதான் வந்து சொன்னாங்க. அண்ணி சொன்னாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். மத்தபடி அந்த பொண்ணுங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அம்மா இப்படி இருப்பாங்க சத்தியமா எதிர்பார்க்கல அகில். எப்படி அம்மா இப்படிலாம் மாறினாங்க? என்னால ஏத்துக்கவே முடியல பிரசாந்த். அம்மாவை நான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கல பிரசாந்த். இந்த டெஸ்ட்டை நானே எதிர்பார்க்கலையே. ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்போதும் இவனுங்க 3 பேரையும் தலையிலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாளுகளே. எப்படியோ அந்த ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தாயும் பிள்ளையும் எலியும் பூனையுமா இருக்க போறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கே. இதுக்கப்புறம் நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். அகிலா, உன் வேலை இவ்வளோ ஈஸியாகும்னு சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கல. இவனுங்க மனசுல அவளுகளை ஈஸியாவே தப்பா புகுத்தியாச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு 2 பேரும் தான் பிள்ளைங்களே தப்பா நினைக்க வைப்பேன். இந்த குடும்பம் சுக்குநூறா உடையணும். இந்த சொத்து ஃபுல்லா எனக்கு மட்டும் வரணும். வர வைக்கிறேன். டேய் பிரசாந்த், நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். டேய், அப்போல இருந்தே இப்படி தாண்டா புலம்பிட்டு இருக்க. அமைதியா இருடா. இல்லடா, நான் இனியாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. பாவண்டாவ. டேய், நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா. இப்படி நடக்கும் யார் எதிர்பார்த்தா? ஆமா கில், நீ எவ்வளவு ஃபீல் பண்றியோ அதே அளவுக்கு தான் நாங்களும் ஃபீல் பண்றோம். இப்படியே ஃபீல் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசி. எனக்கு ஒண்ணுமே புரியல பிரசாந்த். என்னாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. நான் அவளை தனியா விட்டுட்டு போகாம இருந்தேன்னா இவ்வளவும் நடந்திருக்காது. எப்படிரா அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்க? அகில், உனக்கு எப்படியோ அதே போல தாண்டா எங்களுக்கும். அம்மா எவ்வளவு சாஃப்டான கேரக்டர், நாம தாண்டா அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அம்மாவும் எல்லாரும் மாதிரி தான். சரிடா, வீடு பாத்துக்கலாம். இல்ல பிரசாந்த், அம்மா என்ன ரொம்பவே ஏமாத்திட்டாங்க. அம்மா மேல நான் எவ்வளவு நம்பிக்கை தரமா வச்சிருந்தேன். இப்படி எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல உடச்சு போட்டுட்டாங்களே. கொஞ்சம் கூட அம்மா யோசிக்கவே இல்ல. அம்மா வேற ஏதாவது விஷயத்துல இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா அவங்க கஷ்டப்படுத்தினது என்னோட இனியாவ. அவ ஆல்ரெடி அவங்க அப்பா நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தாடா. இப்ப இவங்க பங்குக்கு இவங்களும் கஷ்டப்படுத்திருக்காங்க. எப்படா இவ்வளவு கஷ்டத்தையும் அவன் ஒரு ஆள் தாங்குவா? புரியுது அகில், ஆனா என்னடா பண்றது? நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்றது மட்டும் தான் பார்க்கணும். எனக்கு தெரியலடா, இதை எப்படி நான் சரி பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவளை எப்படி நான் சமாதானப்படுத்துறது? என்ன சொன்னாலும் அவன் கண்டிப்பா சமாதானம் ஆக மாட்டா. டே அகில், பயப்படாதடா. அதான் நாங்களா இருக்கோம்ல, பாத்துக்கலாம். டேய், இன்னைக்கு நடந்த விஷயத்த நீங்களா ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்தால அவங்க 3 பேர் எவ்வளவு ஹார்ட் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், எங்களுக்கும் தெரியும்டா, புரியுதுடா. ஆமா அகில், சொல்ல போனா அவங்க 2 பேர் சொன்ன விஷயத்த கூட நாங்க நம்பாம இருந்தோம். ஆமா அகில், கார்த்திக் சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க 2 பேர் சொன்ன விஷயத்த கூட நாங்க நம்பல. இதுக்காக பிரீத்தி வினோல எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னடா பண்றது? தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க எப்படி சமாதானப்படுத்துறது மட்டும் தான் யோசிக்கணும். எப்படி சமாதானப்படுத்துறது? என்னடா சொல்லி சமாதானப்படுத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா பிரசாந்த். டே அகில், நீ ரொம்ப டென்ஷன்ல இருக்கடா. கொஞ்ச நேரம் கூலாகு. கொஞ்சம் கூலா திங்க் பண்ணி பாரு அகில். கண்டிப்பா ஏதாவது யோசனை வரும். ஆமா அகில், பிரசாந்த் சொல்றதும் கரெக்ட் தான். நீ ரொம்பவே டென்ஷனா இருக்கடா. அதான் இவ்வளவு புலம்புற. தெரியலடா, எதனால நான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. என் டென்ஷனை குறைக்கிறது கூட எனக்கு தெரியலடா. அகில் ப்ளீஸ்டா, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஒன்னும் இல்ல, கண்டிப்பா அவங்க 3 பேரும் நம்மள புரிஞ்சுப்பாங்க. மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுடா அவங்க 3 பேரும். ரொம்பவே சென்சிட்டிவ். சோ கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. பிரசாந்த், எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா இனி என்ன புரிஞ்சுப்பா. அதை நினைச்சுலாம் நான் ஃபீல் பண்ணலடா. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடா.
நான் பண்ண ஒரு தப்பால தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. டேய் திரும்ப திரும்ப நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காதடா. நீ என்னடா தப்பு பண்ண? அம்மா சொன்னாங்கிறதுக்காக தானே காருக்கு போன. அப்படி பார்த்தா நாங்களும் தப்பு பண்ணிருக்கோம். நீ பண்ணது தப்புனா நாங்க பண்ணது தப்பு தான்டா. அகில் ஃபீல் பண்ணாத. இப்ப அவங்க வீட்டுக்கு தானே போறோம், கண்டிப்பா சமாதானப்படுத்திடலாம். அகில் நான் வேணா வண்டி ஓட்டவாடா? இல்லடா நானே ஓட்டுறேன். இனியா என்னடி இன்னும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல பிரீத்தி, நான் நல்லா தான் இருக்கேன். இனியா ப்ளீஸ் அழுகாத, பாத்துக்கலாம் விடு. பணக்காரவங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க, உனக்கு நல்லா தெரியும் தானே? தெரியும் பிரீத்தி, ஆனா என்ன மட்டும் பேசியிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். உங்களையும் சேர்த்து பேசிட்டாங்கல்ல. ஏ லூசு, இதை நினைச்சா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒன்னு பேசினா என்ன பேசினா என்ன? இங்க பாரு இனியா, உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா அது எங்களுக்கும் கஷ்டம்தான். அதனால நீ இப்பெல்லாம் நினைக்காத. ஆமா இனியா, இவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல இனியா. அப்புறம் எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? யாருக்கும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. சோ நீ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஃபீல்லாம் பண்ணலடி. நீங்க 2 பேர் போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். என்ன இனியா பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். ப்ளீஸ் பிரீத்தி, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடி. நீ தான் இனியா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒருத்தவங்க கேரக்டர் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றது வேஸ்ட் தான். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? இத்தனை நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காம தான் இருந்த பிரீத்தி, ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். யாராரு எப்படி எப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். யாராருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நீங்களா போய் சாப்பிடுங்க, என்னால நீங்களும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. லூசு மாதிரி பேசாத இனியா, உனக்கு மட்டும் கஷ்டமா இல்ல, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா இனியா, உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா அது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் நானும் சாரி இனியா. ஏண்டி எதுக்காக நீ சாரி கேட்டுட்டு இருக்க? இல்ல இனியா, உன்னை கேட்காமலே அவங்க 3 பேருக்கு பர்சனல் செக்ரட்டரி எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டல, அதுக்கு தான் சொன்னேன். வினோ, நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்லடி. கரெக்ட் தான் நீ சொன்னது. இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தா கண்டிப்பா நம்ம அசிங்கம் தான் படணும். இனியா நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது இனியா. ஆனா ஃபீல் பண்ணாதடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். நல்லா எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணல. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. இனியா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டா பட்டுட்டு போன்னு சொல்லிட்டு நாங்க போய் சாப்பிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கு நீ தான் அம்மாப்பா, உனக்கு நாங்க தான் அம்மாப்பா. அப்படி இருக்கும்போது நீ சாப்பிடாம நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுவோம்னு நினைச்சா? என்னால தானே உங்களையும் அவங்க அசிங்கமா பேசினாங்க. இன்னைக்கு மட்டும் நான் அந்த பர்சனல் ரூமுக்கு வராம இருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. லூசு மாதிரி பேசாத இனியா. நீயும் அகில் சாரும் லவ் பண்றீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தெரியாதானே போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க லவ் பண்றீங்கன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. அவர் உன் கையை தான் பிடிச்சிருந்திருக்காரு. அதுக்கே என்ன ஆட்டம் ஆடிட்டாங்க பத்தியா? அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இப்போ வரைக்கும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குனியா. தெரியும் பிரீத்தி, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே பயமா இருக்கு பிரீத்தி. நீங்களும் பிரசாந்த் சார், கார்த்திக் சார்லாம் லவ் பண்றீங்க. கண்டிப்பா அந்த வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல வச்ச நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுடி. அவங்க அம்மா பேசினதை பாத்தியா? எவ்வளவு காசு வேணாலும் தரேன், என் பசங்களை விட்டு போயிடுன்றாங்க. அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு உனக்கு புரியுதா பிரீத்தி? புரியுது இனியா, ஆனா அவங்க பேசினனால நம்ம ஒன்னும் அப்படி ஆக போறது இல்லைல்ல. நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது பிரீத்தி. இனியா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதடி. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு. கண்டிப்பா நீ என்ன பண்றியோ அதுக்கு தான் நாங்க துணையா இருப்போம். என்னால உங்க வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சுல. ஏ இனியா, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இல்ல பிரீத்தி, இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே சரியா வரும்னு தோணல. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பெருசா இழக்க போறோம். ஐயோ இனியா, ஓவர் திங்க் பண்ணாதடி. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சரியாயிடும் விடு. கண்டிப்பா இது சரியாகிற பிரச்சனை இல்ல பிரீத்தி. பார்த்தல்ல, நீங்க 2 பேரும் சொல்றத கூட அவங்களால நம்ப முடியல. அவங்க அம்மா தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு அவ்வளவு அடிச்சு பேசுறாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லாம நம்ம கிட்ட பேசாம அப்படியே போனாங்க. நீயும் பார்த்ததானே? இனியா நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தாண்டி. அவங்க 3 பேரும் அவங்க அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில தான் அப்படி பேசியிருப்பாங்க. இல்ல பிரீத்தி, கண்டிப்பா அவங்க மனசுல வேற எதுவும் வந்துருச்சு. என்ன இனியா, அகில் சார் உன்னை விட்டு போயிடுவாருன்னு பயப்பறியா? நான் எனக்கு என்ன நினைச்சலாம் கவலை இல்லை வினோ, உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஒருவேளை இதனால நீங்க கஷ்டப்பட்டுருவீங்களோன்னு தான் பயமா இருக்கு. இனியா ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவங்க இந்த விஷயத்துல நம்மள நம்பாம நம்மள விட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா போகட்டும், விட்டுலாம். வினோ, ஆமா இனியா, நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம மேல நம்பிக்கை வைக்காதவங்க நமக்கு எதுக்கு? எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை விட்டு போக தானே செய்யுது இனியா. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே இருக்கும். அதே போலதான் இதுவும். போனா போகட்டும். எனக்கு அவங்கள விடலாம் நீங்க 2 பேரும் தாண்டி ரொம்ப முக்கியம். இவங்களா? பிரீத்தி பிரீத்தி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடி என்னாச்சு? இங்க வா. ஏ என்ன வேணும், விளையாடாம சொல்லு. இங்க வந்து பாரு யார் வந்திருக்கானு. இனியா ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சரிடி. இவங்களா? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? தெரியல பிரீத்தி. அதான் நம்ம பேசினதுல எந்த நம்பிக்கையும் இல்லாம தானே போனாங்க. அப்புறம் என்ன மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்திருக்காங்க? அவங்க எதுக்கும் வந்துட்டு போறாங்க. வா நம்ம கீழே போலாம். ஆமா, எனக்குலாம் அவங்கள பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது. இனியா சொல்லு பிரீத்தி. வா கீழே போலாம். யாரடி வந்திருக்கிறது? அவங்கதான். அவங்கனா யாரு? ஐயோ இப்ப யார் வந்திருந்தா உனக்கு என்ன? வா நம்ம கீழே போலாம். சொல்லடி, யார் வந்திருக்கா? அதான் அகில் சார், பிரசாந்த் சார், கார்த்திக் சார், இவங்க 3 பேரும் தான். அகில் சார் வந்திருக்காரா பிரீத்தி? ஆமா. நம்ம பேச்ச நம்பாம போனா அவங்கள கண்டிப்பா நம்ம பார்க்க கூடாது. வேணாம், நம்ம கீழே போயிடலாம். வா பிரீத்தி, கீழே போலாம். வினோ வா, கீழே போலாம். போலாண்டி. டே அகில், ரொம்ப மழை வந்துருச்சு, வா போலாம். இல்லடா இனியாவை பார்க்காம நான் வரலடா. டேய் சொன்னா கேளுடா, வாடா போலாம். ஆமா அகில், எப்படியும் அவங்க கோவத்துல தான் இருப்பாங்க. நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், வா. இல்லடா கண்டிப்பா இனியா என்ன பார்க்க வருவா. அகில் மழை பெஞ்சிட்டு இருக்கா அகில், வா போலாம். நான் வரலடா. ஏய் பிரீத்தி வினோ மூஞ்ச பார்த்தல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு. அப்படிதான் இனியாவும் இருப்பாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுறா. அவங்களுக்கு சமாதானம் ஆகிறதுக்கு டைம் கொடு. அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்கடா.
ஈஸியா அவங்க பட்ட காயத்தெல்லாம் மறந்துட்டு உடனே எல்லாம் பேசுறதுக்கு அவங்க ஒன்றும் பொம்மை கிடையாது. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அகில், புரிஞ்சுக்கோ. இனியா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னை பார்த்தா போதும். என் மேல நீ எவ்வளவு கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னை பார்க்கணும் இனியா ப்ளீஸ் டி. அகில், நான் தான் இவ்வளவு சொல்றேன் இல்லடா, ப்ளீஸ்டா வாடா. 1 மினிட்ரா ப்ளீஸ்டா பிரசாந்த், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா. இவங்களால தான் பிரீத்தி வீணோ எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள பார்க்கவே கூடாது. பிரசாந்த் விட்ரா, அவனும் பாவம். நம்மளாவது பிரீத்தி வினோ மூஞ்சியாவது பார்த்தோம். அவன் இனியாவை பார்க்க கூட இல்லடா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம்டா, இனியா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு ஒன்றும் புரியாம இல்ல கார்த்திக், ஆனா அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. கொஞ்சம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் கார்த்திக். அவங்கள மனசளவுலையும் ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. நம்ம மேல தப்பு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க உடனே சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறது தப்புடா. கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கறதாண்டா பெட்டர். ஓகேடா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. அதுக்காக அவங்களை விட்டு விலகி நிக்க முடியாதுல, விலகி நிக்க சொல்லடா. அட்லாஸ்ட் ஒரு நாளாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல. புரியுது பிரசாந்த், ஆனா அகிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட்ரா. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இனியாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். இனியா அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதும் என் ஆயுள் ரேகை நீ